இந்த வீடியோல நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அக்கவுண்டிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அதுதான் பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப் எப்படி கிரியேட் ஆகுது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா இண்டிவிஜுவல், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இண்டிவிஜுவல் பர்சன். அப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிடர்ஜென்ட் கேக், ஒரு சோப் ஃபேக்டரி நான் வந்து ஓபன் பண்றேன், நான் ரன் பண்ணிட்டு வரேன். என்னோட இண்டிவிஜுவல் ஸ்கில், என்னோட கேபிட்டல் லிமிடெட் கேபிட்டலா தான் இருக்கும். growth பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். ஸ்கில், என்னோட ஸ்கில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ரிஸ்க், லிமிட்டட் ரிஸ்க், நான் எவ்வளவு எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் ரிஸ்க் எடுப்பேன். சைஸ், பிசினஸ் சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸா தான். ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ன்றது ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஏரியாக்குள்ள தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிடர்ஜென்ட் கேக் ஃபேக்டரி நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், சோப் ஃபேக்டரி. இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ இல்ல ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியா தான் என்னால கவர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஆஃப் ஸ்டேட் இல்ல ஒரு ஸ்டேட் லெவல்ல நான் வந்து என் பிசினஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னோட பிசினஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மானிட்டரி நான் சஃபர் ஆகும், மானிட்டரி விஷயம் நான் சஃபர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது சொன்னேன் லிமிடெட் கேபிட்டல், இது எனக்கு சஃபர் ஆகும். growth அதே மாதிரி. ஸ்கில், என்னோட ஸ்கில் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ரிஸ்க்கும் என்னோட லிமிட்டட் ரிஸ்க் தான். அப்போ பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபைனான்சியலாவும் சப்போர்ட் வேணும். அப்போ கேபிட்டல் எனக்கு தேவைப்படுது. அப்போ ஃபைனான்சியலா எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அடுத்தது என்னோட பிசினஸ் பாத்துக்கிறதுக்கும் மேன் பவரும் எனக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? அப்போ மேன் பவரும் வேணும், மானிட்டரி ஃபைனான்சியலாவும் எனக்கு சப்போர்ட் வேணும். அப்போ நான் another one person என் பிசினஸ்ல நான் கொண்டு வரேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க பார்ட்னர்ஷிப்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஒன் மோர் பர்சன், மினிமம் 2 பர்சன் வந்தாவே எங்க பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆயிடுது. அப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அங்க பார்ட்னர்ஷிப்ன்றது ஒண்ணு கிரியேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ பார்ட்னர்ஷிப் எப்படி கிரியேட் ஆகுதுன்றத பாத்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து எப்படி நம்ம பார்ட்னர்ஷிப் கன்வெர்ட் ஆகணும், எப்படி கிரியேட் ஆகுதுன்றத பத்தி நம்ம பார்க்கணும். இப்போ பார்ட்னர்ஷிப்பை பத்தி இன்னும் டீடைலா நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? பார்ட்னர்ஷிப், டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இப்போ டெஃபினிஷன், பார்ட்னர்ஷிப் டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. According to section 4 of the Indian Partnership Act 1932, partnership is defined as the relation between persons who have agreed to share the profits, of your business carried on by all or any of them acting for all. என்ன சொல்றாங்க பாருங்க, the relation between persons, partners யார் இருக்காங்களோ அவங்களோட relations between who have agreed to share the profits of your business. businessல profit or loss யார் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க carried on by all. அவங்க சார்பா ஒருத்தர் பார்ட்னர்ஸ் ஒருத்தர் பிசினஸ் ரன் பண்ணலாம், இல்ல எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து பிசினஸ்ல ரன் பண்ணலாம், அவங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆகலாம். இதுதான் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் சொல்றது. பிசினஸ்ல பார்ட்னர்ஸ்ல யாராவது ஒருத்தர் பிசினஸ் ரன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆல் பார்ட்னர்ஸ் எல்லா பார்ட்னர்ஸுமே பிசினஸ்ல இன்வால்வ் ஆகலாம். இதுதான் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 டெஃபினிஷன் பார்ட்னர்ஷிப்க்கு கொடுத்திருக்காங்க. டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்ன சொல்றாங்கன்னா மினிமம் 2 persons. ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கு மினிமம் 2 persons. The maximum number of partners is not specified or prescribed in the Indian Partnership Act 1932. இப்போ maximum number பத்தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து எதுவுமே அவங்க prescribe பண்ணல. பட் ஆனா the Indian Companies Act, not Partnership Act, the Indian Companies Act 2013 specifies the maximum number of partners. Rule number 10
of Companies Miscellaneous Rules 2014 specifies the limit as 50. Maximum number of partners வந்து limit வந்து 50% தான் இருக்கலாம் அப்படினு யார் சொல்றது? Indian Companies Act, not Partnership Act. Indian Companies Act வந்து maximum limit வந்து 50% இருக்கலாம்னு சொல்றாங்க. This the maximum number of partners in a partnership firm is 50. ஆனா Indian Partnership Act வந்து அத பத்தி எதுவுமே prescribe பண்ணல, எதையும் ஸ்பெசிஃபைடா எதுவும் சொல்லல Partnership Act. ஆனா Indian Companies Act மட்டும் maximum number 50% இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் ஆகலாம், யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் ஆக முடியாது, இத பத்தி இப்ப நம்ம பார்க்கறோம். Who can be a partner? யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் ஆக முடியும் அப்படினு பார்க்கறோம். There must be at least 2 persons. ஏற்கனவே சொன்னோம் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு மினிமம் 2 persons, at least 2 persons to form a partnership. Partnership ஃபார்ம் பண்ணலாம். And all such person must be competent to contract. யார் யாரெல்லாம் பார்ட்னரோ அவங்க எல்லாரும் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகலாம், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம், பிசினஸ்ல ரன் பண்ணலாம். According to Indian Contract Act 1872, according to Indian Contract Act 1872 என்ன சொல்லுதுன்னா, every person except the following is competent to contract. Except யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் ஆக முடியாது அவங்க பத்தி இந்தியன் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்னென்ன சொல்லிருக்காங்கன்றத பார்க்கணும். அப்போ எனி ஒன் எக்ஸெப்ட், யார் யாரெல்லாம் எக்ஸெப்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மைனர், மைனர்ன்றது பிலோ 18 இயர்ஸ் சொல்றோம் மைனர். பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், அன்சவுண்ட் மைண்ட்னா சப்போஸ் மனநல சரியில்லாதவங்க நம்ம சொல்றோம் அன்சவுண்ட் மைண்ட். அண்ட் பர்சன்ஸ் disqualified by any law, இந்தியன் கோர்ட் பிரகாரம் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருந்தாங்க எனி லா, பர்சன்ஸ் டிஸ்குவாலிஃபைட் பை எனி லா, அவங்கெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர்ஸ் ஆக முடியாது, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல அவங்கெல்லாம் சைன் பண்ண முடியாது. நம்ம பார்ட்னர்ஷிப் ஆஃப் டீட் பத்தி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பார்ட்னர்ஷிப் டீட் ஆல்சோ known as articles of partnership. பார்ட்னர்ஷிப் டீட் பத்தி நேம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம் பார்ட்னர்ஷிப் டீட். இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படினா என்ன? பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் a document in a writing that contains the terms of the agreement among the partners. பார்ட்னர்ஸ்களுக்குள்ள என்னென்ன அக்ரிமெண்ட், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன பண்றாங்களோ இது எல்லாமே பார்ட்னர்ஷிப் டீட்னு சொல்றோம். எல்லாமே ரைட்டிங்ல இருக்கும் பார்ட்னர்ஷிப் டீட்ல. It is not compulsory for a partnership to have a particulars deed as per the Indian Partnership Act 1932. ஆனா Indian Partnership Act 1932 என்ன சொல்றதுன்னா, partnership deed is not compulsory. Partnership deed வந்து not compulsory அப்படின்ட்டு Indian Partnership Act 1932 instruction கொடுக்குறாங்க. But it is an evidence of the terms of the agreement among the partners. பார்ட்னர்ஸ்ங்களுக்கு இதுதான் ஒரு எவிடன்ஸ். எவ்வளவு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, யார் யார் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஒரு எவிடன்ஸ். என்ன ரைட்டிங் டாக்குமெண்ட், இது வந்து ரைட்டிங் தி டாக்குமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ன்றது. அப்போ பார்ட்னர்ஸ் இட் இஸ் a legal document. another way இன்னொன்னு சொல்ல போனோம்னா is a legal document signed by all the partners. எல்லாமே all partners இதுல சைன் பண்ணிருக்கணும். இது வந்து ஒரு legal document. அப்போ பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன டீடைல்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஸோட ஆல் டீடைல்ஸ் இருக்கும். யார் யார் பார்ட்னர், பார்ட்னர்ஸ் நேம், பார்ட்னர்ஸ் அட்ரஸ், என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, எந்த ஏரியால பண்ண போறாங்க, பார்ட்னர்ஷிப்போட டியூரேஷன் என்ன, எவ்வளவு கேபிட்டல் அவங்க கொண்டு வராங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல்ஸ் கொண்டு வராங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அலோவ் பண்றாங்களா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, இல்ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கணும்னா ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்றது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ஃபர்ம், எப்படி என்னதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன ரேட் சொல்றாங்க, இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும்.
அப்போ ஒரு நியூ பார்ட்னர் அட்மிஷன் பண்றாங்கன்னா அந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னருக்கு என்ன ப்ரொசீஜர், யாருனாலும் நியூ பார்ட்னர் அட்மிஷன் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் போது என்ன பண்ணணும், வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணணும், இப்போ எல்லாமே ஆல் டீடைல்ஸ் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். இஸ் இன் அக்ரிமெண்ட், ரைட்டிங் அக்ரிமெண்ட், அதுதான் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், கமென்ஸ் தி பிசினஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, எவ்வளவு டைம்ஸ், டியூரேஷன் ஆஃப் பீரியட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, எவ்வளவு நாள் பார்ட்னர்ஷிப் ரன் பண்ண போறாங்க, இது ஆல் டீடைல்ஸ் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். அப்போ பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்மெண்ட், டெத் ஆஃப் பார்ட்னர் என்ன செட்டில்மெண்ட் கொடுக்கணும், வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எவ்வளவு, என்ன பிசினஸ் பண்றாங்க, டியூரேஷன் ஆஃப் பிசினஸ், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் ரேட், கேபிட்டலுக்கு என்ன ரேட், டிராயிங்க்கு என்ன ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறாங்க, இது எல்லாமே ஆல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல எல்லாமே இருக்கும். பார்ட்னர்ஷிப் டீட்ல அதே மாதிரி நம்ம இட்ஸ் எ லீகல் டாக்குமெண்ட். பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் எவிடன்ஸ். இதுதான் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்ட்னர்ஷிப் டீட்க்கு வேற ஒரு நேம் என்ன சொல்றோம், ஆல்சோ known as ஆர்டிகல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இது பார்ட்னர்ஷிப் டீட். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 the absence of partnership deed அத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் நம்மகிட்ட இல்ல, லீகல் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, absence of partnership deed. அப்போ என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ண கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ absence of partnership deedல remuneration of partners. இப்போ remuneration of partners means salary, அவங்க remuneration if any ஏதாவது இருக்கா அப்படி கொடுக்கலாமான்னா no. பார்ட்னர்ஷிப் டீட்ல absence அத பத்தி மென்ஷன் பண்ணல அப்படினா salary remuneration பத்தி மென்ஷன் பண்ணலனா no salary no remuneration is allowed to any partner. எந்த பார்ட்னருக்குமே salary கொடுக்க கூடாது, remuneration கொடுக்க முடியாது. செகண்ட், profit sharing ratio. பார்ட்னர்ஷிப் டீட்ல profit sharing ratio பத்தி எதுவுமே சொல்லல அப்படினு போது பாத்தீங்கன்னா profit and losses are shared equally by all partners. நார்மலாவே பார்ட்னர்ஷிப் டீட்ல profit sharing ratio பத்தி எதுவுமே சொல்லலனா பார்ட்னர்ஷிப் sharing ratio, profit sharing ratio வந்து ஈக்குவல், அது எல்லா பார்ட்னர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி பார்ட்னர்ஷிப் டீட்ல எதுவுமே சொல்லலன்னு போது இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் நாட் அலௌட். யாருக்குமே வந்து எந்த பார்ட்னருக்கும் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. சோ பார்ட்னர்ஷிப் டீட் absence of partnership deedல சேம் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதேதான். இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் நம்ம எந்த பார்ட்னருக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. சார்ஜ் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் இஸ் நாட் சார்ஜ். இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பத்தி எதுவும் சொல்லலன்னா absence of partnership deed போது இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் எந்த பார்ட்னர்ஸ்க்கு டிராயிங்ஸ்ல நம்ம இன்ட்ரஸ்ட் சார்ஜ் பண்ண முடியாது. இன்ட்ரஸ்ட் ஆன் அட்வான்ஸ் லோன் பை பார்ட்னர். இப்போ பார்ட்னர்ஸ் லோன் கொடுத்திருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீட்ல absence எதுவுமே சொல்லல, லோன் இன்ட்ரஸ்ட் பத்தி எதுவுமே சொல்லல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ஆன் லோன் இஸ் allowed by 6% per annum. அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் பார்ட்னர்ஸ் கேக்குறாங்கன்றத பொறுத்து இல்ல. சில பார்ட்னர்ஸ் எனக்கு 12% கொடு, 18% கொடுன்னு கேட்கலாம். ஆனா absence of partnership deed, partnership deedல இன்ட்ரஸ்ட் ஆன் லோன் பத்தி எதுவுமே சொல்லலன்னா only 6% per annum அதுதான் நம்ம லோன் இன்ட்ரஸ்ட் நம்ம பே பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப்ல absence of partnership deed லோனுக்கு எதுவும் சொல்லலனா மட்டும் only 6% தான், 6% per annum அது மட்டும் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும், அது மட்டும் தான் கொடுக்க முடியும். பார்ட்னர்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கேக்குறாங்கறத பொறுத்து நம்ம எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. அடுத்து இன்ட்ரஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் பத்தி பேசணும். அடுத்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணனும் அப்படினும் போதும் absence of partnership deed அதுல எதுவுமே சொல்லல, நியூ பார்ட்னர்ஸ் அட்மிஷன் பத்தி டீட்ல அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ண முடியாது. பட் ஒண்ணே ஒரு சான்ஸ் இருக்குன்னா all the partners agree to it unless all the partners agree to it. இப்போ இருக்கிற எல்லா பார்ட்னருக்கு 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அந்த 4 பார்ட்னருமே நியூ பார்ட்னர் அட்மிஷனுக்கு சைன் பண்றாங்க, அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கறாங்க அப்படிங்கும்போது அப்போ நியூ பார்ட்னர் நம்ம அட்மிஷன் பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப் டீட்ல cannot admitted. அவங்க பார்ட்னர்ஷிப் டீட்ல நியூ பார்ட்னர்ஸ் பத்தி எதுவும் சொல்லலன்னா அட்மிட் பண்ண முடியாது பார்ட்னர்ஷிப் டீட்ல unless all partners agree பண்ணாங்கன்னா, இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்கன்னா, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நியூ பார்ட்னரை அட்மிஷன் பண்ணலாம். இதுதான் வந்து absence of partnership deed. இப்போ பாத்தீங்கன்னா
Methods of maintaining capital accounts of partners. இப்போ capital accounts of partners பாத்தீங்கன்னா two types of capital accounts அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல ஃபாலோ பண்றாங்க. என்ன two types னு பாத்தீங்கன்னா ஒன்னு fixed capital method, another one fluctuating capital method. Fixed capital method, fluctuating capital method. Fixed capital method la capital is constant, no change. Fixed capital la capital constant, change ஆகாது. எப்போ change ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா additional capital அந்த இயர்ல பார்ட்னர்ஸ் ஏதாவது additional capital introduce பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்ப additional capital introduce பண்ணிருந்தாங்கன்னா capital change ஆகும், fixed capital. அதே மாதிரி withdraw drawings permanently அவங்க capital இருந்து அவங்க drawings withdraw பண்ணாங்கன்னா பார்ட்னர்ஸ் அவங்களோட capital இருந்து permanently withdraw பண்ணாங்கன்னா அந்த drawings வந்து capital affect ஆகும். அப்போ வந்து fixed capitals change ஆகும். Otherwise capital is constant. Fixed capital method ல capital எந்த காரணத்துக்கு வந்து change ஆகாது, it's a constant. அப்போ fixed capital partners capital account ஒன்னு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா partners current account. அப்போ partners current account என்னென்ன பண்ணணும்? Fixed capital method ல partners capital account ல only capital, additional capital, drawings permanently withdrawn. அதாவது capital வந்து withdraw பண்ணிருந்தாங்க மட்டும் தான் இந்த அக்கவுண்ட்ல வரும் partners capital accountல. Otherwise partners current accountல என்னென்ன வரும்? அப்போ partners current accountல otherwise இப்போ interest on capital, interest on drawings, அவங்களோட share of profit, salary, commission எல்லாமே வந்து partners current accountல வரும். ஓகேவா? இப்போ அடுத்து செகண்ட் மெத்தட் பார்க்கணும், fluctuating capital method. Fluctuating நேம்ல பாருங்க capitals fluctuate ஆயிட்டே இருக்கு, capital fluctuate ஆயிட்டே இருக்கு. அப்ப fluctuating capital method இந்த ரெண்டு அக்கவுண்ட்டையும் சேர்த்து போட்டோம்னாவே fluctuating capital change ஆயிட்டு இருக்கும். அப்போ opening capital balance brought down, capitals balance brought down போட்டு current accountல என்னன்னு நீங்க போடுறது interest on capital, interest on drawings, salary, commission, profit, appropriation, profit or loss எது இருந்தாலும் ஒரே அக்கவுண்ட்ல முடிஞ்சிரும். It's a fluctuating capital. அப்போ fixed capital ல பாத்தீங்கன்னா ரெண்டு அக்கவுண்ட் மெயின்टेन பண்றோம், partners capital account ஒன்னு மெயின்टेन பண்றோம், otherwise another thing partners current account பார்க்கறோம். fluctuating capital ல ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் மெயின்टेन பண்றோம், ரெண்டுத்தையும் merge பண்ணி போட்டோம்னாவே நமக்கு fluctuating capital வந்துரும். இப்போ fixed capital method ல என்ன சொல்றாங்கன்றத பாருங்க, டெஃபினிஷன் என்ன கொடுக்கறாங்கன்னு பாருங்க. Under fixed capital method the capital of the partners is not altered, no change, no altered, and it remains generally fixed, constant, change ஆகாது, generally fixed capital method. Two accounts are maintained for each partner. எல்லா பார்ட்னருக்கும் ரெண்டு அக்கவுண்ட் மெயின்टेन பண்ணனும், எதுல fixed capital method ல. அப்போ அது என்னன்னு பாருங்க, A capital accounts and B current accounts. Capital accounts and current accounts ரெண்டு அக்கவுண்ட் மெயின்टेन பண்றோம் fixed capital. The transactions relating to initial capital, beginning capital and capital is initial capital introduced and additional capital introduced. Initial capital எவ்வளவு இருக்கு, அவங்க additional capital எவ்வளவு introduce பண்றாங்க, and capital permanently withdrawn. Permanently withdrawn means அவங்க capital இருந்து எவ்வளவு withdraw பண்றாங்க அப்படின்றது தான் permanently withdrawn or entered in the capital accounts. இது மட்டும் தான் partners capital accountல வரும். Initial capital, additional capital, permanently withdrawn. நம்ம capital இருந்து ஏதாவது withdraw பண்ணிருந்தா மட்டும்தான் அந்த மூணு மட்டும்தான் partners capital accountல வரும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, and all other transactions. And all other transactions னா என்ன? Interest on capital, interest on drawings, salary, commission, remuneration, profit appropriation of profit, loss on profit on appropriation of profit, loss on profit, அது எல்லாமே recorded in the current account. எல்லாமே current accountல தான் உங்களுக்கு வரணும். இதுதான் fixed capitals method. இப்போ நம்ம partners capital account பார்க்கலாம், and fixed capital methodல பார்க்கலாம். இப்போ fixed capital methodல partners capital accountோட format போட்டுருக்கேன். இப்போ opening balance by balance brought down என்னன்றது நம்ம how many partners A B ரெண்டு partners இருக்காங்க, by balance brought down is a opening balance போடுறோம். Is a introduced capital.
அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இருந்தா நம்ம ஆட் பண்ணணும் பை கேஷ் ஆர் பேங்க். அடிஷனல் கேபிட்டல் பேங்க் ஆர் கேஷ், இது செக் இல்ல கேஷ் ஏதோ இருந்தாலும் அடிஷனல் கேபிட்டல் நம்ம இன்ட்ரோ듀ce ஏதாவது இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் permanent withdrawal of capital. கேபிட்டல்ஸ்ல பெர்மனன்ட்டா ஏதாவது withdrawal பண்ணிருக்காங்களா அவங்களோட கேபிட்டல் இனிஷியல் கேபிட்டல்லையோ இல்ல அடிஷனல் கேபிட்டல்லையோ பெர்மனன்ட்டா அவங்க கேபிட்டல் வந்து withdraw பண்ணிருந்தாங்கன்னா அத நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், டெபிட் பண்றோம். அப்போ permanent withdrawal of capital வந்து டெபிட் பண்ணிட்டு மீதி என்ன பேலன்ஸ் இருக்கு இஸ் a balancing figure closing balance நம்ம fixed capitalல capital account நம்ம ட்ரீட் பண்றோம். Format of partners current account under fixed capital methodல partners current account format நம்ம பார்க்கிறோம். இப்போ partners current account formatல by balance brought down to balance brought down ரெண்டு பக்கமும் ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா current accountல பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸா இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸா இருக்கலாம். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அது எதுல கொடுத்திருக்காங்கன்றத பொறுத்து கிரெடிட் பேலன்ஸ்னா கிரெடிட் சைடு, டெபிட் பேலன்ஸ் டெபிட் சைடுல நம்ம பார்த்தோம் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்கம் எது எல்லாமே பார்ட்னர்ஸ்க்கு இன்கமோ அது எல்லாமே கிரெடிட் சைடுல நம்ம கொடுப்போம். பார்ட்னர்ஸ்க்கு எது இன்கம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர்ஸோட salary, பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் கெயின் அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தா அதை வந்து பார்ட்னர்ஸ் சைடுல கிரெடிட் சைடுல நம்ம ஆட் பண்றோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல அவங்களுக்கு ஆட் பண்றோம். It's a income. அவங்களுக்கு இன்கம் பார்ட்னர்ஸ்க்கு எது இன்கம் இப்போ இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்களுக்கு இன்கம் அப்ப ஆட் பண்றோம். பார்ட்னர்ஸோட salary, பார்ட்னர்ஸோட ரெமுனரேஷன், பார்ட்னர்ஸ் கமிஷன், பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் அவங்களுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு அது எல்லாமே கிரெடிட் சைடுல நம்ம எல்லாமே கொண்டு வரோம். இப்போ டெபிட் சைடுல பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இப்போ கரண்ட் அக்கவுண்டோட ஓபனிங் பேலன்ஸ் டெபிட்ல இருந்தா டெபிட் சைடுல நம்ம இது பண்றோம். இப்போ அதல பாத்தீங்கன்னா த்ரூ டிராயிங்ஸ் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காங்க அவங்களோட நார்மல் வித்ட்ராயிங்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அந்த டிராயிங்ஸ்க்கு எவ்வளவு நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணிருக்கோம், பார்ட்னர்ஸோட டிராயிங்ஸ்க்கு எவ்வளவு நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்கோம் அது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அது சப்போஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் இஸ் a லாஸ் வந்துட்டுனா ஷேர் ஆஃப் லாஸ் அத வந்து நம்ம டெபிட் சைடுல காமிக்கணும். இப்போ பேலன்ஸ் பண்றோம். என்ன பேலன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா எனி பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ்லயே வரலாம், டெபிட் பேலன்ஸ்லயே வரலாம், க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ எந்த பேலன்ஸ் இருக்குன்றத பொறுத்து நம்ம அக்கவுண்ட்ல நம்ம கொண்டு வரோம். இப்போ அதேதான் சொல்லிருக்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. ஓபனிங் பேலன்ஸ்க்கு the opening balance may be either credit balance or debit balance for your partner. opening balance வந்து டெபிட் பேலன்ஸும் இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் அதே மாதிரி தான். க்ளோசிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா the closing balance may be either credit balance or debit balance for a partner. அதுவும் வந்து டெபிட் பேலன்ஸ்ல இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸ்லயும் வரலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் பத்தி நம்ம பார்க்கணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அதல நம்ம பார்க்கணும். So ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம ரெண்டு அக்கவுண்ட் பார்க்கறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஒன்னு, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் ஒன்னு. ரெண்டு அக்கவுண்ட் நம்ம பார்க்கறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா Vijay and Petri are partners who maintain their capital accounts under fixed capital method. அவங்க fixed capital methodல accounts follow பண்றாங்க. From the following particulars, prepare capital accounts of partners. இப்போ அவங்க பார்ட்னர்ஸோட capital accounts, fixed capitalல capital accountsம் நம்ம current account நாம பார்க்க போறோம். இப்போ என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். Capital on 1st April 2023 அவங்களோட ஓபனிங் கேபிட்டல் விஜய் 4 lakhs, வெற்றி 6 lakhs இருக்கு. கரண்ட் அக்கவுண்டோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1st April 2023 ல 20000 கிரெடிட் பேலன்ஸ், 15000 டெபிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருத்தரோட அக்கவுண்ட் கிரெடிட் பேலன்ஸ்லயும் ஒருத்தரோட அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ்லயும் காமிக்கணும். இப்போ இதுல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா கிரெடிட் பேலன்ஸ்னா கிரெடிட் சைடுல காமிங்க, டெபிட் பேலன்ஸ்னா டெபிட் சைடுல காமிங்க. ஓ விஜயோட அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல 20000 பை பேலன்ஸ் brought down. இப்போ இங்க டெபிட் பேலன்ஸ் இருக்கு, டு பேலன்ஸ் brought down. வெற்றி அக்கவுண்ட்ல 15000, வெற்றிக்கு நேரா வந்து வெற்றி அக்கவுண்ட்ல 15000 டெபிட் பேலன்ஸ். இதுதான் வேற எந்த உதவியும் இல்ல. இப்போ சப்போஸ் ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு பேர் அக்கவுண்ட்லயே கிரெடிட் பேலன்ஸ், ரெண்டு பேர் அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு பேர் அக்கவுண்ட்லயே நம்ம டெபிட் பேலன்ஸ்ல காமிக்கணும். இப்போ இவங்க கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க விஜய்,
அதனால விஜய் அக்கவுண்ட்ல கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் சைடுல காமிக்கிறோம். வெற்றி இது டெபிட் பேலன்ஸ்ன்றதுனால நாம டெபிட் சைடுல வெற்றியோட அக்கவுண்ட்ல டெபிட் பேலன்ஸ்ல காமிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ் டூரிங் தி இயர். அடிஷனல் கேபிட்டல் விஜய் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு. ஆனா வெற்றி வந்து அடிஷனல் கேபிட்டல் எதுவும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. டிராயிங்ஸ் மேட் டூரிங் தி இயர் ரெண்டு பேருமே டிரா பண்ணிருக்காங்க. விஜய் 45,000 டிரா பண்ணிருக்காரு. வெற்றி 60,000 டிரா பண்ணிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு 2,000 வெற்றி 3,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து டெபிட் பண்ணிருக்காங்க. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் அந்த இயர் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா விஜய் 80,000 வெற்றி 1,20,000 வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா விஜய்க்கு 20,000 வெற்றி 30,000 கொடுத்திருக்காங்க. கமிஷன் வந்து விஜய்க்கு 17,000 வெற்றிக்கு nil. salary பாத்தீங்கன்னா விஜய்க்கு nil வெற்றிக்கு 38,000 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டீடைல்ஸ் வச்சுட்டு பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் போட போறோம். பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் நாம போட்டுருக்கோம். அவரோட ஓபனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4 lakhs 6 lakhs கொடுத்திருக்காங்க. இதுல ஒருத்தர் மட்டும் தான் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு. பை பேங்க் ஆர் கேஷ் 50,000 அடிஷனல் கேபிட்டல். அவர் அடிஷனல் கேபிட்டல் எதுவும் கொண்டு வரல. டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பர்மனன்ட் வித் டிராயிங்ஸ் எதுவும் இல்ல. கேபிட்டல்ல இருந்து எதுவுமே அவங்க வந்து வித் டிரா பண்ணல. அப்போ அவங்களோட அடிஷனல் கேபிட்டலோட ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த பார்ட்னருக்கு 4,50,000 இவருக்கு 6 lakhs வந்திருக்கு. இட்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 4,50,000 and 6 lakhs. சப்போஸ் அவங்களோட கேபிட்டல் இருந்து அவங்க ஏதாவது டிராயிங்ஸ் வித்ட்ரா பண்ணிருந்தாங்கன்னா டிராயிங்ஸ் போட்டு லெஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் வந்து பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம காமிச்சிருக்கோம். இதுதான் பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். இப்போ கரண்ட் அக்கவுண்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டை பத்தி நம்ம பார்க்கணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் பிக்ஸட் மெத்தட்ல கேபிட்டல் அக்கவுண்ட் பார்த்தோம். இப்போ கரண்ட் அக்கவுண்ட் பார்க்கணும். இப்போ கரண்ட் அக்கவுண்ட்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிரெடிட் பேலன்ஸ் இருந்தது, ஒருத்தர் டெபிட் பேலன்ஸ் இருந்தது. இப்போ டெபிட் பேலன்ஸ் இவர் வந்து டெபிட் பேலன்ஸ்ல காமிச்சிருக்கேன், டெபிட்ல காமிச்சிருக்கேன். அவரோட கிரெடிட் பேலன்ஸ் நான் கிரெடிட்ல காமிச்சிருக்கேன் கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ். இப்போ எது பார்ட்னர்ஸ்க்கு இன்கம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைடுல கொடுத்துருக்கேன். பை கமிஷன் பார்ட்னர்ஸ்க்கு இன்கம். பை சேலரி ஆர் ரெமுனரேஷன் அதுவும் வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்கம் தான். இது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்குன்றது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 80,000 1,20,000 வந்திருக்கு. இப்போ டெபிட் சைடுல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இது லாஸ். இப்போ டிராயிங்ஸ் அவங்க எடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். இந்த டிராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம அவங்க சார்ஜ் பண்ணிருக்கோம். அதுவும் நம்ம அக்கவுண்ட் டெபிட் பண்ணிருக்கோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்க அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். இப்போ இன்கம் கிரெடிட் சைடுல போக மீதி டெபிட் சைடு என்னென்ன இருக்கு இதெல்லாம் போக அவங்களோட க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் கேரி டவுன் பாத்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு வந்திருக்குன்னா 90,000 1,10,000. நெக்ஸ்ட் இயருக்கு இதை நம்ம ஓப்பனிங் பேலன்ஸா நம்ம காமிச்சிருக்கோம். இதுதான் பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் எப்படி போடுறதுன்றது தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். நான் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல செகண்ட் மெத்தட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்ல நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிக்ஸட் கேபிட்டல்ல நீங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டையும் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டீங்கன்னாவே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் எக்ஸப்ட் கரண்ட் அக்கவுண்ட்ஸ் அவ்வளவுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் ஏபி ஓப்பனிங் பேலன்ஸ் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டுருக்கேன். கேஷ் ஆர் பேங்க் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் எதா இருந்தாலும் நம்ம ஆட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு எது கிரெடிட் ஐட்டம்ஸ் எது இன்கம் அது எல்லாமே நம்ம கிரெடிட் சைடுல காமிக்கிறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் சேலரி பார்ட்னர்ஸ் கமிஷன் பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட்டா இருந்தா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருந்தா நம்ம கிரெடிட் சைடுல நம்ம காமிக்கிறோம். இப்போ டெபிட் சைடுல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட டிராயிங்ஸ் அவங்க என்ன கேஷ் வித்ட்ரா பண்ணிருக்காங்க கேபிட்டல் ஆர் எனிதிங் என்ன வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அதை வந்து நம்ம டெபிட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம டெபிட் பண்றோம். நார்மல் டிராயிங்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம டெபிட் பண்றோம். கேபிட்டல் டிராயிங்ஸ் நார்மல் டிராயிங்ஸ் எது இருந்தாலும் நம்ம டெபிட் பண்றோம். லாஸ் ஆஃப் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல சப்போஸ் லாஸ் இருந்தா அந்த ஷேரை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஷேர் ஆஃப் லாஸையும்
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃபிக்ஸட் கேபிட்டல்ல ரெண்டு அக்கவுண்ட் நம்ம பார்த்தோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்ல கேபிட்டல் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஒரே அக்கவுண்ட் தான், சேம் மாடல். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பத்தி நம்ம இப்போ பார்க்கிறோம். அதுல ஒரு சம் ஒன்று, எக்ஸாம்பிள் சம் ஒன்று இப்போ நம்ம பார்க்கிறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கவுண்ட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கிறது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஆல்ரெடி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலோட ஃபார்மேட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சம் ஒன்று, எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. From the following information, prepare capital accounts of partners A and B when their capitals are fluctuating. When their capitals are fluctuating. அப்ப நம்ம fluctuating capitals method நம்ம sum பார்க்க போறோம். இப்போ some particulars கொடுத்திருக்காங்க. Capitals on 1st January 2023 is a credit balance. இப்போ கரண்ட் அக்கவுண்ட் நம்ம எப்படி ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல கரண்ட் அக்கவுண்ட் பார்த்தோம். கரண்ட் அக்கவுண்ட்லயும் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் மாறி வரும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்ஸ்லயும் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ் ரெண்டுமே மாறி வரும். அப்போ கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் 2,01,75,000 இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் அவங்க during the year 2023 ஏபி ரெண்டு பேரும் 40,000 and 35,000 அவங்க withdraw பண்ணிருக்காங்க. இஸ் drawings. அந்த drawings நம்ம இன்ட்ரஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணிருக்கோம். இட்ஸ் இன்ட்ரஸ்ட் ஆன் drawings 1000 rupees and 500 rupees நம்ம சார்ஜ் பண்ணிருக்கோம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃபார் 2023 அந்த இயர் அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பாத்தீங்கன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்குன்னா 21,000 16,500 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. இப்போ இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல், இப்போ உங்களுக்கு கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரஸ்ட் பே பண்ணிருக்கோம். 12,000 ஏவுக்கும் 10,500 வந்து பிக்கு நம்ம இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்மளுக்கு அவங்க கம்பெனி வந்து அவங்களுக்கு பே பண்ணிருக்கு. சேலரி ஏக்கு 18,000, பிக்கு சேலரி நில். கமிஷன் பாத்தீங்கன்னா ஏக்கு நில், பிக்கு 2,500. இப்போ இந்த பர்டிகுலர்ஸ் வச்சுட்டு நம்ம ஏ அண்ட் பி ரெண்டு பேர் பார்ட்னர்ஸோட ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல எப்படி அவங்களோட கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்ன்றத இந்த சம்ல நம்ம பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட் பார்த்தோம் நம்ம. இப்போ அந்த சம்ல பை பேலன்ஸ் brought on ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 2,01,75,000 A and B க்கு. By profit and loss appropriation account is a share of profit. It's a share of profit. A க்கு 21,000, B க்கு 16,500 வந்திருக்கு. By interest on capital 12,000, 10,500. By salary 18,000, B க்கு salary nil. By commission account A க்கு nil, B க்கு வந்து 2,500. இப்போ கிரெடிட் சைடுல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்க்கு எது இன்கம், பார்ட்னர்ஸ்க்கு எது இன்கம் அது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் கொடுக்கணும். பார்ட்னர்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ டிராயிங்ஸ் அவங்க வித்ட்ரா பண்றதுனால அவங்களோட கேபிட்டல் அக்கவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதனால அந்த அக்கவுண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். இஸ் வித்ட்ராயிங்ஸ் ஆர் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரெண்டுமே வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம டெபிட் சைடுல கொண்டு வரோம். இப்போ டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா 40,000, ஏவுக்கு பிக்கு 35,000, இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஏவுக்கு 1000, பிக்கு 500. இப்போ பேலன்சிங் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அந்த சம்ல. இப்போ பேலன்ஸ் பண்றோம். கிரெடிட் சைடு டோட்டல் அதிகமா இருக்கு. இப்போ ஏவுக்கு டோட்டல் 2,51,000, பிக்கு 2,04,500 இருக்கு. இப்போ 2,51,000, 2,04,500 நம்ம பேலன்ஸ் பண்றோம். இப்போ ஏக்கு பாத்தீங்கன்னா 2,51,000ல இந்த 41,000 போக மீதி இருக்கிறது 2,10,000 is a balancing figure, is a closing balance. B க்கு பாத்தீங்கன்னா டோட்டல் இந்த சைடு டோட்டல் 2,04,500 கிரெடிட் சைடுல டோட்டல் வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் பண்றோம். 2,04,500ல 35,500 போத் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணோம்னா 1,69,000
B ஓட க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுமே இஸ் a balancing figure, இஸ் a closing balance. next year opening balance ஆ நம்ம கொண்டு வரோம். next year opening balance பாத்தீங்கன்னா A க்கு 2,10,000, B க்கு 1,69,000. இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பார்ப்போம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கேபிட்டல் மெத்தட், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அல்ல பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப் எப்படி கிரியேட் ஆகுது, பார்ட்னர்ஷிப் என்னென்ன அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ், கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பத்தி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்ஸா நம்ம